இன்றைக்கு ஆராதனையில நாம் தியானம் பண்ண போகிறோம். நெய் நெய் யார் வீட்டுல நெய் இருக்கு? கரங்க உயர்த்தணும். ஒண்ணு, ஒரு வீட்டுல தான் நெய் இருக்கா? ரெண்டு, ஒரு வீட்டுல பாதி இருக்கா? கை பாதி தான் வச்சிருக்கோம். மேல இருக்குமா? மூணு, நாலு. அப்புறம் நெய் விற்கிற விலைவாசிக்கு எங்க நெய் வாங்க? விலையெல்லாம் பயங்கரமா, நெய் விலை பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 5 கிலோ நெய் கொடுக்க போறோம். போதும் 5 கிலோ. அல்லேலூயா. ஆவிக்குரிய நெய் இதுல சொல்லப்பட்டிருந்தது. எழுத்துக்குரிய பிரகாரம் நெய் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு நெய். எல்லாருக்கும் எண்ணெய் எல்லாமே நீங்க சொல்லுவாங்க தலை காஞ்சி இருக்காங்க. ஒருவேளை எண்ணெய் எல்லாமே காஞ்சி வந்திருக்கலாம். உங்களுக்கு நெய் ரோஸ்ட் போட்டு என்ன நெய் சாம்பார், நெய் ரோஸ்ட், இந்த மாதிரி நெய்யில ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய சப்ஜெக்ட் நெய். நெய் எதுக்கெல்லாம் உதவுகிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. முதல் வசனம் படிப்போம். யோபு 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யோபு 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். என் பாதங்களை, என் கால்களினாலே, என் பாதங்களினாலே நான் நெய்யினால் கழுவி, கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையில் இருந்து எண்ணெய் நதி போல வரலாம். அப்போ கண்மலை சொன்னால் இயேசு கிறிஸ்து. அப்போ கண்மலையில் இருந்து எண்ணெய் நதி போல வருகிறது என்று சொல்லும் போது, கண்மலை என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு அப்பா கிட்ட இருந்து நதியை போல அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன். என் பாதங்களை நெய்யினாலே. உடம்பு கொஞ்சம் நெய் ஊற்றுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதுல வர நம்ம காலை நெய்யினாலே கழுவுறது, பாதத்தை நெய்யினாலே கழுவுறது. ஆனா கழுவுறாங்களா? கோவில்கள் எல்லாம் கழுவுறாங்க இல்லையா? நெய் அபிஷேகம் பண்றாங்க, நெய்யினால ஊத்துறாங்க. நான் நினைக்கிறேன் பைபிளை பார்த்து தான் அவங்க அதை செய்யறாங்கன்னு. நிறைய கோவில்கள்ல சிலைகளுக்கு நெய்யை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறாங்க. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல நமக்கு தான் சொல்லுங்க, நெய்யினாலே என் பாதங்களை கழுவுவேன். நெய் என்பது எதை காட்டுகிறதுனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அபிஷேகம். ஆனா அதே போல எல்லாவற்றையும் காட்டில நெய் விலை அதிகம். எண்ணெயை காட்டிலும், கடல் எண்ணெய் காட்டிலும், நல்லெண்ணெய் காட்டிலும், தேங்காய் எண்ணெயை காட்டிலும், எல்லா எண்ணெயை காட்டிலும் அதுக்கு மேலதான் நெய். நெய் ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறது. அது போல எல்லாத்தையும் காட்டிலும் அபிஷேகம் என்பது எல்லாத்தையும் காட்டிலும் உயர்ந்த இடத்துல அபிஷேகம் இருக்கிறது. நமக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா அபிஷேகம் தான் உயர்வு. அபிஷேகம் தான் நம்மளை உயர்த்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நெய்யினாலே பாதங்களை கழுவுறாங்க? ஏன் கழுவி இருப்பாங்க? நம்ம கழுவுனது இல்ல. ஏன் நெய்யினாலே பாதங்களை கழுவி இருப்பாங்க? கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். நெய்யினாலே ஏன் பாதங்களை கழுவி இருப்பாங்க? என்ன விஷயம்? சாப்பிட்டா இருக்கிறதாக இருக்கலாம். நெய்யினாலே அப்படியே தக்க நான் சில பாத்திரம் சொல்லுவாங்க, நல்லா நெய் கொண்டாங்கல்ல அவன் எப்படி இருக்கிறான் பாரு. இந்த சாமியார்கள் ஐயர்கள் சொல்லுவாங்க அப்படியே தக்கன்னு பாங்க. அந்த நெய் முகக்கலைகளை உண்டாக்கும். முகத்துல ஒரு நெய் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா முகத்துல ஒரு சைனிங் கொடுக்கும். முகக்கலைகள் உண்டாக்கும், முகத்துல சைனிங் கொடுக்கும். அப்போ நெய் பாதங்களை கழுவுறான். அது ஒரு சாப்பிட்டா பாதத்தில் இருக்கிற அழுக்கை, பாதத்தில் இருக்கிற கிருமிகளை நெய்யினாலே கழுவுறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை, அக்கிரமத்தையும்
நெய்யினாலே கழுவுன்னு சொன்னா அபிஷேகத்தினாலதான் நம்ம கழுவப்பட முடியும். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம நம்ம பாவங்கள் கழுவப்பட முடியாது. எத்தனை முறை நம்ம அறிக்கை செய்தாலும், எத்தனை முறை நம்ம அறிக்கை செய்து விட்டு விட்டாலும், ஒரு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறாங்கன்னா அப்ப நெய்யினாலதான் கழுவப்பட வேண்டும். அபிஷேகத்தினாலே நம்முடைய பாவத்தை கழுவப்படும் போது நம்முடைய பாதங்கள் அழகாக மாறும். நம்முடைய பாதங்கள் அழகு. பாதத்துக்கு ஒரு முக்கியம். கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அந்த மருமகள் என்ன காலை எடுத்து வைத்து வருவாள்? வலது காலை எடுத்து உள்ள வச்சு வரும். அப்ப என்னன்னா வரும்போது கால் வச்சு உள்ள வரும்போது அந்த அவருடைய காலு பட்ட உடனே அந்த வீடு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். அப்ப வலது கால் என்று சொன்னாலே அந்த பாதம், காலுனா ஃபுல்லா இல்ல, அந்த பாதம் படம் அந்த. அப்ப அந்த பாதத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியம். அப்ப அந்த பாதத்துக்கு ரொம்ப நிறைய வசனங்கள் இருக்கிறது சங்கீதத்தில் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதங்கள் எதை காட்டுகிறதுனா அழகை காட்டுகிறது. நம்முடைய பாதங்கள் அசிங்கமாக இருக்கும் ரோட்ல நடந்துகிறது. உண்மையாவே நீங்கள் பாதங்கள் பிறந்த குழந்தைய பாருங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பாதத்தை பாத்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷா இருக்கும். அப்படிதானே? பிறந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய கால் பாதம் இருக்கும், அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து அங்க ஓடி மண்ணுல சேவில சாக்கடையில் அங்கங்க ஓடி கால் அழுக்காகும். அதுதான் அந்த அழுகுகளை கழுவும்படியாக நெய்யினாலே பாதங்களை கழுவி. நெய்யினாலே கழுவும் போது பாதங்களுக்கு ஒரு அழகு கொடுக்கும். பாதங்கள் அழகாக மாறும். ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க, எப்ப நெய்யெல்லாம் வாங்க முடியாது, அதனால நம்ம என்ன பண்ண ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. மருதாணி காலில் போட்டுப்போம். மருதாணி போட்டுவாங்க. ஃபங்க்ஷன் டைம்ல காலில் மருதாணி போட்டுவாங்க. காலை கலரை மாத்தி விட்டுவாங்க. அதான் அர்த்தம். தேவன் நெய்யினால கழுவு சொன்னா இவங்க மருதாணினால காலை கழுவிடுவாங்க. ஆனால் அழகு என்பது நெய்யினாலே கொடுக்கணும். நெய்யை பத்தி பேசுற நெய் மேன்மையை காட்டுகிறது, ஆசீர்வாதம். வீட்டுல நெய் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா நெய் இருக்கும் சொன்னால் பால், வெண்ணெய், தயிர் அதுல இருந்து வேறு பிரிச்சு வருகிறது. ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போட்டு அதை குறித்து நிறைய இருக்கு. அதுல இப்போ நெய்யினால பாதங்களை கழுவும் போது நம்முடைய பாதங்கள் அழகாக இருக்கும். நம்முடைய பாதங்கள் அழகாக இருக்கும். பாஸ்டர் சொல்லியிருக்காரு, நெய்யினால கால கழுவுனா ஆசீர்வாதமா. வீட்டுல சத்தம் போட்டு அரைக்கல நெய் வாங்கி கால கழுவுறது அது இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றேன். நெய் என்று சொன்னாலே அபிஷேகம் சொல்ல மாட்டேல. இங்க ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. யார் ஏசப்பா பத்தி சுவிசேஷம் சொல்றாங்களோ, யார் ஏசப்பா பத்தி வசனம் சொல்றாங்களோ, யாரு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுடைய பாதங்கள் அழகாக இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனம். 52:7 படிப்போமாக. சமாதானத்தை கூறி முதல் மற்றவங்களுக்கு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. நற்காரியங்களை சுவிசேஷமா, நல்ல காரியங்களை நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில நடக்கிற நல்ல விஷயங்களை சொல்லணும். சபையில நடக்கிற குறைய நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. சபையில நடக்கிற நல்ல விஷயம், சபையில என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்குது அதை சமாதானத்தோடு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. ரட்சிப்பை நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க குடும்பத்துல எப்படி ரட்சிப்பை கொடுத்தாரு, உங்க குடும்பத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, உங்க குடும்பத்தை எப்படி நடத்தினாரு, அந்த ரட்சிப்பை நீங்க பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. பாத்தீங்களா? சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கான். மலையின் மேலே, மலை என்று சொன்னால் சீயோன் மலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்மலை. இயேசுவோடு இருப்போம்னால் நம்முடைய பாதங்கள் அழகா இருக்கும். சுவிசேஷம் அறிவிச்சால் நம்முடைய பாதம் அழகா இருக்கும். சுவிசேஷகனுடைய பாதங்கள் யார் கர்த்தரை குறித்து அறிவிக்கிறாங்களோ,
யார் கர்த்தரை குறித்து சுவிசேஷம் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அழகு இருக்குங்க. நீங்க யாரை பத்தி வேணாலும் சொல்லுங்க, நடிகர்களை பத்தி நீங்க அறிவிங்க, அழகா இருக்கான்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளை பத்தி சொல்லுங்க, யாரை பத்தி வேணாலும் சொல்லுங்க, அழகு வருமா வராதான் தெரியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்தால் அவர்களுடைய காலு, அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அழகா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடு? இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொன்னா போதும். இயேசுவை பத்தி சொன்னா போதுங்க. சாட்சி பிரசங்கம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு வசனம் சொல்ல தெரியாது, பரவாயில்ல. இயேசுவை பத்தி அவர் நல்லவர் நல்லவர் 3 முறை சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவ்வளவுதான். இத சுவிசேஷமா அறிவிச்சீங்கன்னா உங்க கால், நம்முடைய பாதம் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதங்களுக்கு வெளிச்சம் வருகிறது. ஏன்னா பாதத்துக்கு எல்லாமே நம்முடைய பாதங்கள் வழிகள் எல்லாம் போகிறது. ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது எழுத்துக்குரிய பிரகாரமாக நம்ம பார்த்தோம், அந்த பாதம் எவ்வளவு அழகா இருக்கு. அதனாலதான் நம்ம கோவில்களுக்கு போகும்போது காலை கழுவிட்டு தான் போகணும். வந்து சில கோவில்களுக்கு போகும்போது காலை கழுவிட்டு போகணும். எங்கேயோ போயிட்டு வந்து அதை நம்ம என்ன செய்யறோம்? செருப்பை வெளியே கட்டிட்டு உள்ள வரோம். பரிசுத்தமான இடம். மோசையை பார்த்து இது பரிசுத்த பூமி, பாதரட்சை கைட்டுன்னு சொன்ன மாதிரி நம்ம தான். ஆனால் பஞ்சாப்ல ஒரு இடம் இருக்கு, அமிர்தசர். அது பஞ்சாபிக்காரர்கள் சர்தார் சொல்லுவாங்க, சீக்கியர்கள் தலைப்பா கட்டுவாங்க. சீக்கியர்கள் கோல்டன் டெம்பிள், தங்க கோவில் இருக்கு. நான் பார்த்துட்டு வந்தேன், அந்த தொழில் கூட வந்தேன். அந்த தங்கத்தை தங்க கோவில் இந்தியாவில் இருக்கு, பஞ்சாப்ல அமிர்தசர் சொல்லி. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தண்ணி போயிட்டே இருக்கும். அதுல இருந்து வரும்போது அங்கேயே செல்பெல்லாம் கட்டிட்டு அந்த தண்ணியில காலை கழுவிட்டு வரணும். தண்ணி அப்படி போயிட்டு பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த வாசல் வரைக்கும் தண்ணி போவோம். அதை காலை கழுவிட்டு வரணும். கொஞ்சம் தண்ணி தான், கால் நனைகிற அளவுக்கு உள்ள போகணும். செருப்பெல்லாம் எங்கேயோ கட்டிடணும். அவங்க கட்டிட்டு போனோம். அவ்வளோ அது பாதங்கள் சுத்தமா இருக்கணும். நாங்க நிக்கிறதெல்லாம் பைபிள் பார்த்தா பார்த்துருப்பாங்க. அப்ப பாதங்களை எப்போதும் நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது எதை காட்டுகிறதுனால் அது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. எங்கே போனாலும் நம்ம படுக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? காலை கழுவிட்டு தானே போறோம். பெட்டுக்கு போறோம், படுக்க போறோம், தூங்க போறோம், வீட்டுக்குள்ள போறோம், காலை கழுவிட்டு போறோம். அப்போ முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு தேவை. சுத்திகரிப்பு இல்லாம நம்ம பரிசுத்தமா ஆக முடியாது. அறிக்கை செய்யாம நம்ம பரிசுத்தமா ஆக முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ அப்படியே ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வரும். அபிஷேகம், நெய் எதை காட்டுகிறது? அபிஷேகம். ஃபர்ஸ்ட் நெய்ய பாதத்துல கழு, பாதத்தை பார்த்தோம். இப்ப நெய் கிட்ட வருவோம். நெய் ஒரு அபிஷேகத்தை காட்டும். அதனாலதான் சொல்லுவாங்க சில கோவில்கள்ல நெய் அபிஷேகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவில்கள் நெய் அபிஷேகம். அப்ப இந்த நெய் என்னனாலே அபிஷேகம் தான். இந்த கால வரையில தேவன் நம்முடைய சபைய நெய்யினாலே அபிஷேகம் பண்ண போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஏழைகளாக இருந்தால் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நெய்யை போல மேன்மையும் மதிப்பமாக்கும். பலவீனங்கள் மாறப்போகிறது. நெய் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். நெய் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வேலை விதைக்கு கேட்டா ஊழியக்காரன் உங்ககிட்ட என்ன இருக்கு? எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கு. எண்ணெயை ஜெபம் பண்ணணும். எண்ணெய் உற்பத்தி ஆகி அந்த எண்ணெயை வித்து கடன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எண்ணெய்க்கே கடன் முடிஞ்சது. அப்போ நெய் இருந்தால் நம்முடைய கடன் அடைய மாறியாதா? அடைய கண்டிப்பா. எண்ணெய்க்கு அவ்வளவு வேலை இல்லை, அப்ப நெய்க்கு எவ்வளவு வேலை இருக்கு இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மளை நெய்யினால் அபிஷேகம் பண்ணுவாரானால் நம்முடைய கடன், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அது மாத்திரமல்ல, நெய்யினால் அபிஷேகம் பண்ணும் போது கர்த்தர் தாவீதை உயர்த்துறது போல இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ எப்படி இந்த
இந்த நெய் போல அபிஷேகமானது எப்படி வரும்? சிலர் அபிஷேகம் இல்லாமலே இருக்காங்க. அதனால என்னன்னா தோசை சுடுவாங்க. சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா தோசை சுடுவாங்க, எண்ணெயே இருக்காது, ஒட்டிடும், அப்படியே கடாயில காஞ்சி இருக்கும், சாப்பிடவே முடியாது. அப்படிதானே? தோசை சாப்பிடவே ட்ரையா இருக்கும். ஆனால் நீங்கள் ரோஸ்ட் சொல்லுவாங்க, நெய் ரோஸ்ட். அந்த நெய் ரோஸ்ட் பாருங்க, சட்னி தேவையில்ல, சாம்பார் தேவையில்ல, நெய் ரோஸ்ட் நீங்க சும்மாவே சாப்பிடணும். அப்ப நெய்க்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, நெய்க்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. நாங்க எல்லாம் பாஸ்டிங்ல வந்திருக்கிறோம், இந்த பாஸ்டர் நெய் ரோஸ்ட் அந்த சொல்லி உஸ் எடுக்கிறாரு, பசி எடுக்குது. ஓகே, அடுக்க போகிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். அப்ப நெய் ரோஸ்ட் வந்த உடனே தோசையுடைய வேல்யூ ரேட்டு கூடுதா? ரேட்டு கூடிடுதுல. நெய் ரோஸ்ட் ஊத்துன உடனே சாதாரண தோசை இப்ப நெய் ரோஸ்ட் மாதிரி விலை கூடுது, அதுக்கு வேல்யூ கூடுது. அது போல சாதாரணமா இருந்த நம்ம தீஞ்சி போய் கரிஞ்சி போய் ஒரு மாதிரியா யாருக்கும் விருப்பம் இல்லாம இருந்த நம்மை ஆண்டவர் நெய் ரோஸ்டை போல் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம், நெய் அபிஷேகம், அந்த அபிஷேகம் நம்மளை தேடி வருகிறது. அப்போஸ்தலர் அபிஷேகத்துக்குள் கடந்த ஒரு நெய்க்குள்ள அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்று சொல்லப்படும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நெய் ரோஸ்ட் சாப்பிட்டா உற்சாகமா இருக்கும், அது போல பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்கு ஒரு பலன் வருகிறது. படிமா 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? பலன் அடைகிறீர்கள். பலன், கர்த்தர் நமக்கு ஒரு பலன் இருக்கிறார். சரீர பிரகாரமாக இடுப்பு வலி, கால் வலி, நெஞ்சு வலி, தலைவலி, சரீரத்தில் எவ்வளவு வலியா இருந்தாலும், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவி வந்தால் அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால்தான் சபைக்கு வரும்போது நாம் அபிஷேகத்துல நிரம்பணும். சபையில வந்தால் அபிஷேகத்துல நிரம்பினால்தான் தேவன் நம்மளை பலப்படுத்துவார். எப்பொழுதும் ஒரு மாதிரி அந்த கோழி கடையில பாத்தீங்கன்னா, சிக்கன் கடையில சில கோழி எல்லாம் 1.5 கண் வச்சுட்டு அப்படியே தொங்கணும். அது என்ன கோழி? சிக்கு கோழி, சிக்கு வியாதி. 1.5 கண் வச்சுட்டு அப்படியே உறங்கிட்டே இருக்கும். சரியா? உற்சாகமா இருக்காது. சில கோழி பிடிக்கணும், ஓடாது, பிடிக்க முடியாது, ஓடும், அவ்வளவு உற்சாக. அவன் என்ன தெரியுமா, மாங்க வரணும் தெரியுமா பண்ணுவான், அதை தான் விட்டுருவான். ஒரு 1.5 கண்ணில உறங்கிட்டே இருக்குமே, அந்த கோழி வேண்டாம். ஏன்னா அந்த சிக்கு சபைக்கு வந்தால் நம்ம சிக்கு கோழி மாதிரி கூட அப்படியே எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும், கைகளை தட்டினோம், உடகால் போடணும், கையை தூக்கணும், ஆவியில நறுமணும், அந்நிய வாசையில பேசணும், நல்ல உற்சாகத்தோட தேவனை என்ன செய்யணுமா? ஆராதிக்கணும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி பலத்தை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி வரும்போது 3 இடத்துல சாட்சியாக, எருசலேம்ல, யூதேயாவில, சமாரியால 3 இடத்துல சாட்சி. இந்த 3 இடத்துல நமக்கு சாட்சி இருக்கணும். எருசலேம் சொன்னால் நம்முடைய சபையில சாட்சியா இருக்கணும். அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் சபையில சாட்சியா இருக்கணும். சபையில ஒருத்தர் நீங்க வரும்போது உங்களை பத்தி ஜனங்க சாட்சி சொல்லணும். சோதரம் பிரதர், சோதரம் சிஸ்டர், அப்படி. ஏன்னா உங்களை பத்தி நல்ல ஒரு சாட்சி. பிரதர் கரெக்டா சபைக்கு வந்துடுவாரு, சிஸ்டர் கரெக்டா வந்துருவாங்க, இவங்க கரெக்டா இருப்பாங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க, ஜனங்க சொல்லுவாங்க சாட்சி. அந்த அளவுக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். கர்த்தருடைய வீட்டுல எருசலேம் சொன்னால் சபையில ஒருவருக்கு ஒருவர் ஊழியக்காரன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்டர் உங்களுக்கு பத்தி சொல்ல வேண்டிய, ஜனங்களே உங்களை பத்தி சொல்லுவாங்க சாட்சி. ஒரு வாரம் வரலன்னா உங்களை தேடணும், ஒரு வாரம் வரலன்னா உங்களை தேடணும். அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கணும், அந்த அளவுக்கு உங்களை சாட்சியா இருக்கணும். ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு உங்களை தேடணும். ஏன் வரல? சபைக்கு வராதவங்களுக்கு, வந்தவங்க இங்க இருக்கிற விஷயத்தை நீங்க போன் பண்ணி சொல்லக்கூடாது. நீ வரல, இன்னைக்கு எப்படி நடந்துச்சு ஆராதுன்னு அவங்க நீ சொல்லக்கூடாது. உங்களை குறித்து, வராதவங்களை விடுங்க, உங்களை குறித்து
ஜனங்கள் தேட வேண்டும். ஒண்ணு. இரண்டாவதாக எங்க யூதயாவில சாட்சியா இருக்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள். யூதயா என்று சொன்னா நம்ம வீட்டுல சாட்சியா இருக்கணும். நம்ம வீட்டுல சாட்சியா இருக்கணும். புருஷனுக்கு சாட்சியா இருக்கணும், மனைவிக்கு சாட்சியா இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு குறை இருந்தா கூட, குற்றம் இருந்தா கூட உங்க ஒய்ஃபை கேட்டா, ஒய்ஃப் வந்து விட்டு கொடுக்காம, ஐயோ எங்க வீட்டுக்கார அப்படியெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல, இப்ப நல்லா இருக்காரு, சர்ச்சுக்கெல்லாம் வர பைபிள் படிக்கிறாரு, சாட்சி சொல்லணும். அப்படி உங்க மனைவி உங்களை குறித்த சாட்சி, உங்க கணவன் உங்களை குறித்த சாட்சி, உங்க பிள்ளைங்க உங்களை குறித்த சாட்சி, உங்க வீட்லயே உங்களை குறித்த சாட்சி இருக்கும். சில சர்ச்சைக்கு வருவாங்க, வீட்டுல போனா வீட்டுல ஒரே சட்டையா இருக்கும். அப்ப வீட்டுல வந்து சாட்சி இல்ல, சாட்சி இருக்கணும். வீட்டுல உங்களை குறித்த சாட்சி சொல்லணும். மூன்றாவது சமரியா. சமரியா எது காட்டுது? ஊரு. நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, ஊரு, தெருவு, லைன்ல, ஐயோ இவங்க கிறிஸ்துவங்க, இவங்க சபைக்கு போறவங்க, இவங்க வந்து அப்பெல்லாம் அப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி இல்ல, இவங்க நல்லவங்களா இருக்காங்க, இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரனே நம்மளுக்கு தெரியாம தேடினா கூட, கூப்பிட்டு விசாரிச்சா கூட, ஊர்ல இருக்கிறவங்க, ஐயோ சார் இவங்க நல்லவங்க சார், அவங்க எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க சார், அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார் அப்படின்னு நம்மளை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள். முதல்ல சபையில சாட்சி, இரண்டாவது வீட்டுல சாட்சி, மூன்றாவது ஊர்ல சாட்சி. இந்த மூன்று இடத்துல சாட்சியா இருக்கணும்னா அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அபிஷேகம் பெறும்போதுதான் இந்த சாட்சி நமக்குள்ள வரும். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் காலத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். படிமா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறிய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. ஒரு விசுவாசி அமைதியே இல்லை. எல்லா விசுவாசிகளும், அங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும், எல்லா ஊழிய செய்கிற பிள்ளைகளும் எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டாங்க. சும்மாவே வந்து சும்மா போக கூடாது. எல்லாரும் ஆவியில அபிஷேகத்திலே நிரப்பப்படணும். அந்த இடம் முழுவதும் மகிமையாக இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த இடம் முழுவதும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7ஆம் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 4ல அங்க எப்படி அந்த மைக் போடுறாங்க? 2:4 Acts chapter 2:4. And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே தாங்காத நாக்கு, அவர் நாவு, அவங்களுடைய நாவுல ஆவியானவர் என்ன செய்யலாம்? இறங்கிட்டார். அந்த நாவுல ஆண்டவர் என்ன செய்தாரா? இறங்கிட்டார். நாவுன்னு சொன்னா நாக்கு. அவங்களுடைய நாவுல அந்த ஹோலி கோஸ்ட், அந்த ஆவியானவர் இறங்கிட்டார். எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷை. நமக்கு இறங்குது வீட்டுல நாவுல அபிஷேகம். அந்த அபிஷேகம் வரும்போது பார்க்கணும், காதெல்லாம் மூடிக்கணும். அவ்வளவு அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் அந்த டாங்குல. ஏன்னா அப்படியே இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே இல்லை. இந்த நாவுல இறங்கின உடனே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படும். அந்த இடம் முழுவதும் அவர்களுடைய நாவு அனல் கொண்டது. ஓகேங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நமக்கு போக அந்த இடங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும். நீங்க நிரம்பிட்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுங்க. உங்க வீட்டுல அந்நிய பாஷைகளை பேசுங்க. நீங்க இருக்கிற இடத்துல அந்நிய பாஷைகளை பேசுங்க. சபையில அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருங்க. நான் விசுவாசியா இருக்கும்போது சைக்கிள்ல போகும்போது அந்நிய பாஷை பேசிட்டே போறேன். கண்ணை திறந்து போவேன். ஏன்னா ரோட்ல போகணும்ல. கண்ணை திறந்துட்டு ஆராதனை சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சைக்கிள் ஓடும் போது அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டே போவோம். அந்த மாதிரி போகும்போது அந்நிய பாஷைகளை பேசணும், வரும்போது அந்நிய பாஷைகளை பேசணும். வீட்டுல அந்நிய பாஷைகள் எப்போதும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்குமானால் நம்முடைய வீடே அழலாம் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இங்க அந்நிய பாஷை என்பது காணவும் கேட்கவும் செய்யணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி அபிஷேகம் காண்கிறதும் கேட்கிறதுமாக இருக்கு. 2:33 படிக்கும். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இதை பொழிந்தருளினார். நீங்கள் என்னவா காண்கிறதும் கேட்கிறதும் இதை பொழிந்தருளலாம். என்னது? அபிஷேகம். இது சும்மா ஒண்ணு கிடைக்கல. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம்? வாக்குத்தத்தம் பண்ணினது. ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணினது வாக்கு கொடுத்திருக்காரு. நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. மாம்சமா அந்த நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அபிஷேகத்தை நம்ம மேல இறங்கும் போது என்ன சாட்சி தெரியுமா? அங்கு சொல்லப்படுகிறது காண்கிறதும் கேட்கிறதும். நம்ம ஆராதனை சும்மா அப்படியே வந்துட்டு போனா அது ஆராதனை இல்லை. நம்ம ஆராதனையில 2 நடக்கணும். காண்கிறதும் கேட்கிறதும். என்னதை காண்கிறார்கள்? ஆகிய அப்போஸ்தலர் நாட்களிலே சபையில 120 பேர் இருந்தாங்க. என்னத்தை கண்டாங்க? அவங்க என்னத்தை கண்டாங்க? கண்களிலே காண்கிறதோ என்னத்தை கண்டார்கள்? சபைக்கு வந்தா ஜனங்க என்னத்தை காணணும்? யாராவது ஒரு புதுசா வராங்க, நம்ம ஆராதனைக்கு வராங்க புதுசா, அவங்க என்னத்தை காணணும்? எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பதை காணணும். நிரம்புறது என்னன்னா எல்லாம் கையை தூக்கி துதிச்சு முழங்கால நின்று ஆராதனை பண்ணி அசைவு சரீரம் அசைகிறதை கண்டார்கள். எல்லாரும் அசைஞ்சாங்கல்ல, பில்டிங் அசைஞ்சிச்சுல. அது அப்போது நாட்கள்ல பில்டிங் அசைஞ்சிச்சு. எல்லாரும் ஆவிய நரம்பி சத்தம் போட்டு குதிச்சு ஆடி பாடி கீழே விழுந்து புரண்டு உருண்டு அப்படிதான் ஆராதிச்சாங்க. அவை கண்டார்கள். காண்கிறதோ காண்கிறதோ. அதுக்கப்புறம் கேட்கிறது. என்னத்தை கேட்டாங்க? அந்நிய பாஷைகளை கேட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆராதனை இருக்கணும். நம்முடைய ஆராதனை ஏதோ அந்தமா சேர்ல அந்த ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்ல சேர போட்டோம், வந்தோமா உட்காந்துமா போகணுமா, அப்படியே இல்லை. காண்கிறதும் கேட்கிறதுமாக நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? காண்கிறதும் கேட்கிறது. ஆவியை நறுகிறதை காண வேண்டும். அந்நிய பாஷைகளை பேசுவதை கேட்க வேண்டும். அப்படி ஆராதனை செய்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து மனம் திரும்புவார்கள். நம்ம பிள்ளைகள் அப்பா ஜோம் பண்றாங்க, அம்மா ஜோம் பண்றாங்க, அதை பார்த்து நம்ம பிள்ளைகள் மனம் திரும்புவோம். ஓகேங்களா? நம்ம கையை தட்டாம ஒரு முழங்கால் போடாம ஒரு ஜோம் பண்ணாம அப்படியே இருந்த நம்ம பிள்ளைங்க எப்ப திருந்து போதுங்க, அவங்க திருந்து சான்ஸ். நம்ம கை தட்டி ஆராதனை பண்ணும்போது அவங்க அப்பா அம்மா ஐயோ இப்படி ஜோம் பண்றாங்களே, எங்க அம்மா கை தட்டுறாங்களே, எங்க அப்பா கை தட்டுறாங்களே சொல்லி அந்த பிள்ளைங்க தானாய் அவர்கள் மாறுவதற்கு சான்ஸ். காண்கிறதும் கேட்கிறதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது தேவ மகிமையை காண்கிறார் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வானம் திறக்கப்படுகிறது. நீங்க நல்லா பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது கர்த்தர் நமக்கு வானத்தை திறக்கிறார். 2வது மகிமையை காட்டுகிறார். 3வது நம்ம இயேசுவை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அதுல என்னன்னா நம்ம ஆவியில நிரப்பப்பட வேண்டும். ஸ்தேவான் என்ன செய்தான்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். நமக்கு சபைக்கு வருவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது நமக்காக ஆண்டவர் பரலோகத்தை திறப்பார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை திறந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன். கூட ஆண்டவரை கொடுக்கிறோம்னா எப்படி கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போதுதான் வானம் திறக்கப்பட்டு மகிமையை காண்கிறான். கர்த்தர் மகிமை எப்படி கொடுப்பாரு? எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே,
பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிறவர்களை சேர்க்கதான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். வானம் திறக்கப்படுகிறது. உங்களுக்காக ஆண்டவர் வானத்தை திறப்பார். உங்களுக்காக பரலோகத்தை திறப்பார். இரண்டாவது தேவ மகிமை நீங்க காண்பீங்க. நீங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது உங்க முகங்கள், நம்முடைய முகங்கள் எல்லாம் மகிமையாய் மாறும். ஒரு காலத்துல இவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு காலத்துல இவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்காங்க மகிமையா. ஜனங்களே சொல்லுவாங்க. அந்த மகிமை நமக்கே தெரியும். மகிமை நமக்கே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமையை கண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவன் இயேசுவை வலது பட்சத்தில் இருக்கிறதை கண்டான். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க வாஞ்சிக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு நமக்கு பரிசுத்த பந்தியா இருந்தால முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரமாக. இங்க பார்க்கும்போது பேதுரு கொர்நேலியு வீட்டுல வசனம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டிலே வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-45 படிமா. 10:44-45. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போனான். கொர்நேலியு குடும்பம் வந்து நல்ல விசுவாச குடும்பம், விசுவாசிகள். வீட்டுல ஜெபம் வைக்கிறாங்க, குடும்ப ஜெபம். ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் நடத்துறாங்க. ஊழியக்காரர் வந்து ஜெபம் நடத்துறாரு. அதனாலதான் நம்ம வீட்டுல மாசம் மாசம் இல்ல 2 மாசம் ஒரு முறையாவது ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் நடத்தணும். அப்பதான் நம்முடைய ஊழியக்காரர் கூடவே ஆண்டவர் வந்து நம்ம வீட்டுல வந்து சில காரியங்களை நடத்துவார். சிலர் மாசம் மாசம் கூப்பிட்டுக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது ஊழியக்காரனை கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டால் அசுத்த ஆவிகள் வீட்டுக்குள்ள பிசாசு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுகிற விதத்துல பேதுருவை கொர்நேலியுவை கூப்பிடுகிறார். எங்க வீட்டுக்கு விசிட்டிங் வாங்க, வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க கூப்பிடுறாரு. அப்ப பேதுரு வருகிறார். பேதுரு வீட்டுல ஜெபம் எடுத்து செய்யற எல்லாத்தையும் ஜெபம் சொல்லி வசனத்தை பேசும்போது, ஊழியக்காரன் பேதுரு வசனத்தை பேசும்போது கொர்நேலியு வீட்டுல இருக்கிறவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, குடும்பத்தார். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா. கொர்நேலியு பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு குடும்பத்தில் வந்து இறங்கின உடனே அவர்கள் ஒவ்வொரு பாஷைகள், அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அதனால்தான் நம்ம குடும்பத்தில் கூப்பிட்டு ஜெபம் வைக்கணும். அப்பப்ப ஜெபம் வைக்கணும். ஜெபம் வச்சவங்களுடைய குடும்பங்கள்ல பாருங்க ஆசீர்வாதம். எத்தனையோ காரியங்கள் நல்லா நடக்குது. எத்தனையோ காரியங்கள் நல்லா நடக்குது. இன்னைக்கும் ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அப்பப்ப வீட்டுல ஜெபத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு குறைகள் ஆனாலும் உஷாரா ஜெபத்தை வச்சு ஊழியர்கள் ஜெபம் பண்ணி இன்னைக்கும் அவன் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. பாருங்க எப்படி பாருங்க. ஏன்னா அப்போ கொர்நேலியு நல்ல குறையே இல்லாத ஆளு. கொர்நேலியு குறையே இல்லாத ஆளு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நல்ல நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஊழியக்காரன் வந்து பேசும்போது கர்த்தர் ஆவியானவர் இறங்குறாரு. கர்த்தர் ஆவியானவர் இறங்குறாரு என்றார். அப்ப அது போல கர்த்தர் உண்மையாவே நமக்கு காரியம், ஊழியக்காரர்கள் நம்ம வீட்டுல கால வைக்கும் போது, காரியங்கள் செய்யும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார் இல்லையா? கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். சில நேரத்துல பிள்ளைங்க அடங்காம இருக்கும். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரவங்களுடைய வீட்டுல இன்னைக்கு மேரேஜ், பிள்ளைங்க அடங்காம இருக்கும், பிள்ளைங்க சரியில்லாம இருக்கும். ஆனா அம்மா ஒரு தாய் கர்த்தர்கிட்ட வருதுனால அவங்க தாய் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு இறங்குவாங்க. இந்த தகப்பன் நிமித்தம், இந்த தாய் நிமித்தம் உங்களால ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க. குடும்பம் சரியில்லாம இருக்கும், வரமாட்டாங்க சபைக்கு, அது பரவாயில்ல. ஆனா உங்களால அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க. அப்ப அதனால அந்த ஊழியக்காரனை வர வச்சு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டுல வீசுறான், வந்து இறங்குகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் போது என்ன செய்யணும்? நாம அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், ஒவ்வொரு விதமான பாஷைகளை பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் சபையில இறங்க வாஞ்சிக்கிறார்.
வாலிபர்கள் மேல இறங்க வாஞ்சிக்கிறார். உங்கள் மேல இறங்க வாஞ்சிக்கிறார். அபிஷேகம் பெற்ற விசுவாசிகளே, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அபிஷேகம் பெறாத விசுவாசிகளே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்து இறங்குவார். பைபிளை மூடுவோமாக, கண்களை மூடுவோமாக, ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. தேவ ஆவியானவருக்கு கொர்நேலியு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து இறங்கினார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது தேவ அபிஷேகத்தை நிரப்புகிறார். என் பாதங்களை நெய்யினாலே கழுவினே, நெய் போல அபிஷேகத்தை தருகிறார். அந்த அபிஷேகம் நம்மளை உயர்த்தும். அந்த அபிஷேகம் நம்ம குடும்பத்தை உயர்த்தும். அந்த அபிஷேகம் நம்முடைய சபையை உயர்த்தும். அந்த அபிஷேகம் நம்மளை மேன்மையை உண்டாக்கும். அந்த அபிஷேகம் நம்மளை மகிமையாய் மாற்றும். அருமையான தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீங்கள் பயன் அடையாமல் எல்லா கட்டுரையும் உண்டாக்கி நீர் போல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவர் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.